ஹாய் வணக்கம். வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். இப்போ ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு பெரிய காடு, அதில் ஒரு குட்டி குருவி இருந்துச்சான். இது அந்த பாலைவன குட்டி குருவி கதையோட சம்மந்தப்பட்டதில் இது வேறு குட்டி குருவி. ஓகே, ஸோ அந்த குட்டி குருவிக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, அது லைஃப்பில் என்ன நடந்தாலும் அது ஒரு சின்ன கல் எடுத்து ஒரு பேக்கில் போட்டுருமா. ஸோ அது இந்த மாதிரி சந்தோஷமான விஷயம் நடந்தால், லைக் நிறையா இறை கிடச்சிது, இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தில் லைஃப்பில் நடந்தாலும் அது ஒரு கல் எடுத்து அந்த பேக்கில் போடுமா. அண்ட் நிறைய 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 ஹாப்பினஸ் வந்துச்சு. அப்போ எல்லாம் ஒரு ஒரு கல் போட்டு 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 இப்படியே வளர்ந்து அந்த மூட்டை ரொம்ப பெரிய மூட்டையாயிடுச்சான். அட என்னடா இது, நம்ம இப்படி பண்ணிட்டோமே, என்ன பண்ணுறதுன்னே தெரியல இதுக்கு. அந்த பாரம் சுமக்க முடியல. ஆனால் அந்த மூட்டையில் இருக்கிறது எல்லாமே அதோட மெமரிஸ், அந்த மெமரிஸையும் அதால் விட்டு கொடுக்க முடியல. அப்போ சுமந்து 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 டயர்டாகி ஒரு நாள் ரொம்பவே சுத்தமாக பறக்க முடியாத நிலைமைக்கு போயிடுச்சான். அப்போ அந்த குருவி கூட்டத்தோட தலைவர் பார்த்துட்டு சொன்னாராம், பாரு குருவியே, உன்னோட நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் எந்த விதமான மெமரிஸாக இருந்தாலுமே அது சேர்த்து வைக்காது. ஏன்னா ரெண்டுமே பாரம் தான். நம்ம எப்போ பாரம் நிறைய ஆகுதோ அப்போ நம்மளால் பறக்க முடியலன்னு. இது வாழ்க்கைக்கும் ரொம்ப 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 பொருந்தும். நம்ம நிறைய விஷயங்களை சேர்த்து வச்சுக்கிறோம். யாராவது நமக்கு பண்ணது நல்லது கெட்டது, இல்லை நம்ம பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் நமக்கு நடந்த கெடுதல், இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுக்கிறோம். நல்ல விஷயத்தை சேர்த்து வச்சு நம்ம ரொம்ப பெருமைப்பட ஆரம்பித்தோன்னா மேபி அது தலக்கணமாக உருவாகலாம், ஆர் வேறு விதமான பாரமாக இருக்கலாம். அதே போல் எதிர்மறையான விஷயங்கள் நடக்கிறப்போ அந்த மெமரிஸை சேர்த்து வச்சாலும் அதுவும் ரொம்ப பாரமாகி நம்மளால் சுமக்க முடியாமல் போகும். அதனால இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு விஷயத்த நல்லதுக்கும் யூஸ் பண்ணுங்கள், நல்லது இல்லாததுக்கும் யூஸ் பண்ணுங்கள். என்ன நடந்தாலும் நடந்துட்டு போட்டோம், அது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மொமெண்ட்டை நம்ம திருப்பி ரீவிசிட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதை தூக்கி சுமக்காதீங்க. எந்த பாரத்தையும் சுமக்காமல் ஃப்ரீயாக ஹாப்பியாக ஜாலியாக இருங்க லைஃப்பில். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். கீப் வாட்சிங் பாசிட்டிவ் ட்ரைப்ஸ்.